கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைங்கிற ஜாதியில பிறந்துட்ட போல நீதான். சும்மா என்ன எதை எடுத்தாலும் திமுக திமுக. ஏண்டா திமுக செய்யறதெல்லாம் குற்றம், நாங்க என்ன குற்றமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னை பொறுத்த மட்டும் அவர் பேசியது எந்த விதமான தவறு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. சரி, நீங்க நாமமா பட்டையா? நாங்க நாமந்தான். ஐயா ஐயா, ஒரு தடவை பட்டை போட்டு பாருங்க, எப்படி நல்லா இருக்கும் பாருங்க. அப்படியா? என்னய்யா, நம்மளை பற்றி தெரிலையா அவங்களுக்கு? நம்ம தான் திராவிட மாடல் ஆச்சே. வி ஆர் நாட் ஒரிஜினல், வி ஆர் மாடல். அப்படின் போது என்ன நடந்துட போகுது? அல்லை அப்படி குத்துக்கிற இடத்துல இருக்கிறது தம்பி உடன்பிறப்பு. நீங்கள் உடன்பிறப்பு உடன்பிறப்புன்றீங்க, என்னது அன்பு உடன்பிறப்பு அப்படின்னா இந்த கிஷனுக்கு சாமி அன்பு உள்தம்பயிரன் கட்சி. அதான் பறையர் கட்சி, பறையன்லாம் ஆட்சி வருதா? ஏங்க சும்மா நீங்க தான் பறைய நாட்டுல மற்றவர்கள்லாம் பறையர் இல்லையா? என்னமோ நீங்க மட்டும் பெருமையுடைய பறையன். அதெல்லாம் ஒரு மஷ்ரூம் எல்லாம் தான் இருக்காங்க. அவன் ஒரு மஷ்ரூம் இல்லையா பத்தியா? ஆமா. என்ன நீ பேசுற? ஈடி என்ன எங்களை பிடுங்கும்? ஈடி நாங்க எதுக்கு போறோம்? என்ன புடுங்கிறது எங்க இருக்கு? சாமிக்கு சேவை செய்யறதுக்கு ஊருக்கு இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கும் சம்பந்தம். முட்டாள்தனமா பேசக்கூடாது. சாமிக்கு அந்த காலத்துல சாமிக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் ஒரு பாட்டு ஒண்ணு இல்ல, மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கத்தருன்னு. இப்ப ரீசெண்டா அந்த ஜூலை 13ஆம் தேதி வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு புத்தக வெளியிடுறாங்க. கேட்டு பல பேருக்கு வரும் நுரை. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது துணை முதல்வர் உதயநிதியின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அரசு நிகழ்ச்சிலாம் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்களின் வரிப்பணத்துல ஆரம்பிச்ச திட்டங்களை எல்லாம் அவர் உடல்நிலை சரின்னு ஒத்தி வைக்கலாமா? ஆரம்பிச்சிட வேண்டியதானே, அவர் வந்துதான் ஓபன் பண்ணுமா எல்லாத்தையும்? அவருடைய துறை சம்பந்தப்பட்டது மட்டும்தான் ஒத்தி வைக்கப்பட்டதே தவிர அரசினுடைய அனைத்து பணிகளும் ஒத்தி வைக்கல. இன்னைக்கு காலையில் கூட எங்கள் முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. புரிஞ்சுக்கோ. சும்மா ஏதோ கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைங்கிற ஜாதியில பிறந்துட்ட போல நீதான். சும்மா என்ன எதை எடுத்தாலும் திமுக திமுக. ஏண்டா திமுக செய்யறதெல்லாம் குற்றம், நாங்க என்ன குற்றமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மக்கள் அப்படித்தானே சொல்றாங்க. மக்கள் சொல்லல. எந்த மக்கள் கண்ணு சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நாங்க மந்திரியா இருக்குமே, நாங்க முதலமைச்சரா இருக்குமே. நாங்க என்னத்துக்கு மக்களுக்கு சேவை செய்யத்தானே வந்திருக்கோம். அவங்களுடைய வேலைக்காரங்க சேவையே செஞ்சீங்கன்னா பாரு, ஒரு நாளைக்கு இட்லி போடுங்க, ஒரு நாளைக்கு தோசை போடுங்க, ஒரு நாளைக்கு வேற எதனா போடுங்க, எல்லாம் போடுவோம். மக்களுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணுங்கிறது எங்க முதலமைச்சருக்கு நன்றா தெரியும். அவரு நன்றாகவே செய்வார். மேல செய்யணுமா அதெல்லாம் என்ன செய்வாருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தம்பிக்கும் தெரியும். எல்லாமே நல்லதே நடக்கும். நாராயணன் செயல். சொல்லுங்க. பெரியாரின் செயல் இல்லையா, நாராயணன் செயலா? அவர் தான் பெரியார் தான் எங்களுக்கு நாராயணன். வேற நாராயணன் அப்ப நாம போடுவீங்க கண்டிப்பா. நாங்க நாமம் போட்டுக்கிட்டு இருந்த ஆளு தான். இடையில எங்களுக்கு புத்தி நாங்க நாம போட்டுருந்தீங்க, அப்புறம் பட்டை போட ஆரம்பிச்சோம். பட்டை போட ஆரம்பிச்சோம். அதுதான் சொல்றாரு அவரு. நாங்க பொன்முடி பட்டையெல்லாம் போடல. நாங்க டபுள் மீனிங் இல்லங்க. நாங்க வைஷ்ணவ இனத்தை சேர்ந்தவங்க. வைஷ்ணவ நாங்க நாமம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு அதுக்கப்புறம் அவரு தலைவர் வந்தாரு. நாம போறது 5 10 ஏதோ அது போய் அந்த ஆள்கிட்ட கேட்டுவாங்க, பொன்முடிகிட்ட கேட்டுவாங்க போய். அந்த ஆளுட்டீங்க பொசுக்குனா அப்புறம் என்ன அவர் என்ன அமைச்சர் இல்ல கட்சியில பொறுப்பே இல்ல. மான கட்டவனுக்கு எதுக்கு மரியாதை? அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. அவர் என்னையா தவற சொன்னாரு? என்னை பொறுத்த மட்டும் அவர் பேசியது எந்த விதமான தவறு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. சரி, நீங்க நாமமா பட்டையா? நாங்க நாமந்தான். ஐயா ஐயா, ஒரு தடவை பட்டை போட்டு பாருங்க, எப்படி நல்லா இருக்கும் பாருங்க. அப்படியா? பாப்போம் 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 பாப்போம். சொல்லிட்டீங்கல்ல, பாப்போம். சரி சார், நீங்க சொல்லுங்க சார். அந்த அவருடைய
துறைக்குட்பட்டதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இவர் என்னைக்கு உடல்நிலை சரியாகி வர்றது? திறந்தா மட்டும் மக்கள் நான் பயன் அடைஞ்சிருவாங்களா? என்னய்யா நம்மளை பற்றி தெரிலையா அவங்களுக்கு? நம்ம தான் திராவிட மாடல் ஆச்சே. வி ஆர் நாட் ஒரிஜினல், வி ஆர் மாடல். அப்படின்போது என்ன நடந்துட போகுது? என்னய்யா? அதாவது நீங்கள் அப்படியே சும்மா அவன் ஏதோ குடலில் குத்தி வெளியில் எடுப்பான், வயிற்றில் குத்தி, நீங்கள் அக்கல்ல குத்தி நீங்கள் வேடிக்கை பார்க்குற ஆளுங்க. அக்கல்ல குத்துவாங்களா? ஆமாம். திமுக குத்தா? திமுக குத்து இல்லை, புரட்சி பறையர் பேரவையினுடைய குத்து. அவங்க நேருக்கு நேரம் தான் குத்துவாங்க. யார் சொன்னா? அவர் தான் இப்போ அல்லையில் தானே குத்துனாரு. யார் அல்லையில? யார் அல்லையில்? திமுக அல்லை அப்படி குத்துக்கிற இடத்துல இருக்கிறது தம்பி. உடன்பிறப்பு, நீங்கள் உடன்பிறப்புன்றீங்க. என்னது அன்பு உடன்பிறப்பு அப்படின்னா இந்த கிசுருக்க சாமி அன்பு உளுத்தம்பயிரன், உடன்பிறப்பு உளுத்தம்பயிரன்றார் அந்த மனுஷன். அவன் ஒருத்தர் அதாவது திமுக ஆட்சியிலேருந்து இறங்கினா தான் நான் மொட்டை அடிப்பேன்ட்டு மண்டையில் மயிரை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் பேச்சை போய் பேசி எங்க நாங்கள் தான் 26லயும் நாங்கள் தானே ஆட்சி அமைக்க போகிறோம், எங்கே போகிறது மொட்டை? கொஞ்சமாவது இறக்க வைங்கய்யா கிஷோர் சாமியால. நாங்களாம் பார்க்கத்தெல்லாம் இருந்தாலும் மூஞ்ச பாருங்க. இப்போ அவ்வளோ முடி இருந்தால் அப்புறம் எப்படியா பார்க்கறது? பேருக்கு என்ன பிடிச்சின்னு வச்சுங்க, கொஞ்சம் இறக்க காட்டுங்க ஐயா. கொஞ்சம் மொட்டை அடிக்க, ஷாம்பு போட்டு அதெல்லாம் கொஞ்சம் மொட்டை அடிக்க விடுங்க ஐயா. நீங்கள் மொட்டை அடிச்சது போதும் ஐயா, அவர் கொஞ்சம் விடுங்க ஐயா மொட்டை அடிக்கிறதுக்கு. பாதி மொட்டை அடிச்சிட்டீங்க, முக்கால்வாசி மொட்டை ஆயிடுச்சு தமிழ்நாடு. இன்னும் கொஞ்சம் தான் இது போலுக்குதா, அதே அது விடுங்கண்ணா. யாருக்கு? சீமானுக்கா? சீமானுக்கா? ஏடா இவர் யாருக்கு வக்காலத்து வாங்குவாரு? யாருக்கு வாங்குவாரு? நான் முதல்வர் ஆட்சி போறேன். யார் சொன்ன முதல்வர்? நீங்க. அதெல்லாம் உங்க அண்ணனை முதல்வர் ஆக்கி நீங்க துணை முதல்வரா வருவீங்க. சரி தம்பி, நீ இருறா தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு முதல்வர் வாங்க வாங்க முதல்வரா வாங்க. உங்க ஆட்சி வரட்டும், மக்கள் ஆட்சியா இருக்கட்டும். நல்லா புழல்ல பிடிச்சி முதல்ல அதில் இருக்கிற ஃபேனை எல்லாத்தையும் கைட்டுருவேன். கைட்டிட்டு கக்கூஸ் இந்த டேப்பு இதில் அது எல்லாத்தையும் உடச்சி கிடாச்சிட்டு இல்லை தண்ணி நிறுத்தி கிடாச்சிட்டு. இப்பமே இப்படி கற்பனை பண்ணா நீங்க எல்லாம் நினைச்சு பார்க்கவாது முடியும். ஏன் நாங்க என்ன ஒரு எஸ்சி நினைச்சு பார்க்க கூடாதா? எஸ்சி எங்க இங்க வந்தாரு? நீ சொன்ன அர்த்தம் தானே, என்ன நீங்கெல்லாம் நினைச்சு பார்க்கலாமான்னா எஸ்சி எல்லாம் வந்து முதலமைச்சர் நினைச்சு பார்க்கலாமா? எப்படி புத்தி போகுது பாருங்க. பேச்சோட இருக்கும்போது எஸ்சின்னு நான் நீங்களாம் அப்படின்னா நீங்களாம் என்ன அர்த்தம்? உங்க கட்சி தான். நீங்க என்ன உங்க கட்சி பறையர் கட்சி பறையன்லாம் ஆட்சிக்கு வருதா? ஏங்க சும்மா நீங்க தான் பறையன் நாட்டுல, மற்றவர்கள்லாம் பறையர் இல்லையா? என்னமோ நீங்க மட்டும் பெருமையுடைய பறையன். அதெல்லாம் ஒரு மஸ்ரூம் எல்லாம் தான் இருக்காங்க. அவன் ஒரு மஸ்ரூம் இல்லையா பத்தியா? ஆமா. என்ன அவன் அண்ணாடி வாரத்துல கக்கூஸ் கைனுங்கிறான், இந்த பக்கம் ஒருத்தன் வாட்ச்மேன் ஆகிறான், அந்த பக்கம் ஒருத்தன் கக்கூஸ் கணிக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தன் ஒட்டராட்சினுங்கிறான். இங்க பாருங்க, மரியாதை இல்லாம பேசாதீங்க. நான் பேர் சொல்லலையே. பேரை சொன்னா சொல்லலைன்னா நீங்க பேசுறது எங்க தலைவர். ஆனா நான் சொல்றேன்ல, ஒட்டடிக்கிறான், கக்கூஸ் வரான், அதை பண்றான், வாட்ச்மேன் ஆகிறான்னு. அது ஒரு ஆள் வாட்ச்மேன் ஆகிறான்னா தான் அவன், ஒட்டடிக்கிறான் தெய்வன், கக்கூஸ் கவரானா அவன் அப்படின்னு ஐயாவுக்கு தெரிஞ்சுன்னு தான் ஐயா டென்ஷன் ஆகுறாரு. ஏய் எங்களை அசிங்கப்படுத்தாரு. நான் 19 சொன்னேன். மூர்த்தி இங்க பாருங்க மூர்த்தி, வேண்டாம் மூர்த்தி, எதுக்கு வம்ப நம்ம ஏன் விலை கொடுத்து வாங்கணும்? யோசிச்சு நான் யாராவது சொன்னேன். இப்போ யாரையாவது பேரை திட்டலப்பா, என்னத்துக்கு தேவையில்லாம இங்க பாரு. எங்க கூட்டணி தலைவர்களையும் எங்க கூட்டணி தொண்டர்களையும் நாங்க வந்து ரொம்ப மதிச்சு மரியாதையோட நாங்க வழி நடத்தி. ஐயோ எப்படி இங்க பாரு, இந்த மாதிரி வேலையில மருத்துவமனையில் இருக்கும்போது வைகோ வரும்போது என்ன பண்ணீங்க? என்ன பண்ணா அவர் எங்களை 1000 பேசிட்டு, அவர் 1000 பண்ணாலும் எங்களை தவறா பேசினவர் யாரா இருந்தா எங்களுக்கு என்னடா? எங்க தலைவரை தவறா பேசும்போது அவரை நாங்க நாகரிகமா தான் இன்னைக்கு செஞ்சோம். சரி, அது எவனோ ஒரு சின்ன தொண்டை பண்ணிட்டான், அதுக்கு என்ன பண்றது? இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரி நிரந்தர எதிரி. அப்புறம் நாங்க டெவலப் பண்ணோம், குடிசைமாற்று வாரியத்தை வச்சது இருங்கய்யா. கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டீங்க. திமுக சேரி நிரந்தர எதிரி. கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். என்னவா? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும்.
ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிர்ப்பாக திருப்ப வேண்டிய காலகட்டம் இதுன்னு மேடை முழுக்க திரும்ப பேசினார். அவரை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்போ கூப்பிட்டு? நாங்க ஒண்ணும் பண்ணலைங்க, நாங்க எதுவுமே பண்ணல. எல்லாம் இல்லை, வைகோ வந்து இந்த மாதிரி பேசினான்னு செருப்பு விட்டாச்சு. நீங்கள் உங்கள் சாம்பலே வந்து எதிராக இருக்குன்னு சொன்னேன் சார். அரசியல்ல சார் இதெல்லாம் சாதாரண என்னது அரசியல் எதை பண்ணாலும் எதை பண்ணாலும் பாரு. ரூம் நேத்திக்கு வர நான் எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எங்களுக்கும் இனிமே செத்தாலும் சாவமே தவிர கூட்டணி போக அது இல்லை இப்ப மாட்டோம் சொன்னாரு. நான் கேட்டது அதே நண்பர் இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா அதே கட்சியோட மாதிரி கூட்டணி இப்ப போயிட்டாங்க. பாஜகவோட எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு திமுக கூட்டணி போகும்ல. திமுக நாங்க அது இன்னும் போக இது மாட்டோம். மட்டும் கிடையாதுன்னு சொல்றீங்க. நாங்க போக நீங்க மாட்டோம்டா. 2000 கூட்டணி வச்சீங்களா இல்லையா? 2001க்கு அப்புறம் இப்ப நாங்க பண்ணோமா? அதுக்கு அந்த 25 அதுக்கு வருஷத்துல 2026ல வரலாம், 2029ல வரலாம். 25 ஆண்டுகளும் ஆயிடுச்சு. இனிமே நாங்க அவங்களோட கூட்டணி சேர போறது இல்ல. புரிஞ்சுக்கோ தம்பி. நாங்க அப்படி சொல்லல. ஈடியாவது பயம் வருமே உங்களுக்கு. ஈடியாவது இடியிட்டாவது இடியட்டா? அப்புறம் திமுக சொல்றீங்களா? ஆமா. திமுக இடியட்டா? என்ன நீ பேசுற? ஈடி என்ன எங்களை பிடுங்கும்? ஈடி அதான் ஓடுனீங்க, டெல்லிக்கு விழுந்துருச்சு. நாங்க எதுக்கு என்ன டெல்லி பிடுங்குறோம்? போறோம்? என்ன எதுக்கு எடுத்தாலும் இந்த வார்த்தையை மேம்படுத்துறீங்க? எங்க இருக்கு என்ன பிடுங்கிறது? எங்கே இருக்கு? எங்க இருக்கு? இல்ல டெல்லி என்னத்துக்கு போனோம்? டெல்லி போனது எதுக்கு போனோம்? நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போனோம். சப்பாத்தி சாப்பிட போனீங்களா? என்ன சொல்ல கேட்டீங்களா இல்லையா? நிதி நிதி ஆயோக்ன்றதுக்கு நிதி ஆதவா. டேய் நீயும் ஆயோக் தாண்டா. அதுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து ஐயா அதுக்கு அப்போ நீங்க பிரதமரை ஐயா. பார்த்தோம். பிரதமரை ஐயா. பார்த்து எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டோம். ஐயா ஐயா அதுக்கு போனாங்க. அதுக்காக போனாங்க. ஆமா. ஐயா அதுக்கு அது இங்க இல்லையா? எங்கள்கிட்ட நிதி இல்லாதனாலதான் அங்க போய் நிதி வாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கலையா அது? நம்ம ஊர்ல கிடைக்கல. ஓ அது ஆமா ஆமா. அது இதுல சப்பாத்தி உருளைக்கிழங்கு இல்ல. ஆமா. நம்ம ஊர்ல சோறு இல்ல. ஆமா ஆமா. ஏன் அந்த நிதியை பிரதமர் இங்க வரும்போது கேட்க முடியலையோ? அங்கதான் போய் கேட்கணுமோ? எப்பா அந்த மீட்டிங்க்கு போயிட்டு அப்படியே போய் அவரை போய் பார்த்துட்டு கேட்டு வர்றாங்க. அவ்வளவுதான். வர வேண்டிய காசு எல்லாம் கொடுக்கணும். பொண்ணு பார்க்க போயிட்டு அப்படியே சாரங்காலே சாரா அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இது ஒரு பெரிய மேட்டராப்பா. சுஜிபி மேட்டர்ப்பா. சரி, அமித்ஷா 8ஆம் தேதி வர்றாராமே மதுரைக்கு. நீங்க போல? மதுரை உங்க கோட்டைன்னு சொல்லி நான் போலேன்னு சொல்லிக்க. நீங்க போலையான்னுங்கிறதுக்கு எதுக்குங்க என்ன கூப்பிட்டா இழுக்கு? போனேன். நீங்க உங்களை கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையே, நீங்க போவீங்க. நீங்க அந்த கட்சியினுடைய ஆதரவாளர். நீங்க போவீங்க. அந்த கட்சியில கூட்டணி வைக்க விரும்புறீங்க. நீங்க மறைமுக கூட்டணி நீங்க போவாங்க உட்காந்து. இங்க பாருங்க, நாங்க வந்து இந்த அமித்ஷா இல்ல, இந்த மோடிஜி இல்ல, இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையை வந்தா கூட நான் போக இயலாது. தீகா வந்தா? அவ்வளவுதான். தீகா வந்தா நான் போவேன். ஆர்எஸ்எஸ் போனா? ஆர்எஸ்எஸ் போனா போக மாட்டேன். போக மாட்டேன். திருட்டு காட்டு போயிடுவா? எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்ல தெரியுங்க. உங்க கட்சியும் சொல்ல தெரியும். சொல்லுங்க. நாங்க என்னத்துக்கு போய் சொல்லுங்க? சும்மா நீங்க தான் முட்டாள்தனமா பேசுறீங்கன்னா நாங்க சொல்லுங்க. பேசணும். இப்ப காமாட்சி ஐயா பார்த்து நான் வந்து சும்மா இல்ல இப்ப யாரு காமாட்சி ஐயா அவனை பெரிய இப்ப அரவிந்தை பார்த்து அவர் அரவிந்த் பொண்ணுன்னு சொல்ல முடியுமா? அரவிந்த் பொண்ணா இருந்தா தானே பொண்ணுன்னு சொல்ல முடியும். உண்மை இருக்கும் பட்சத்தானே சொல்ல முடியும். உண்மை இருந்தாக்க நீங்க பேசுங்க ஐயா. ஐயா நீங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் காமாட்சி ஏன் தெரியுமா? காமாட்சின்னு பேர் தெரியுமா? காமாட்சின்ற பேர் ஆண்களும் வச்சிருப்பாங்க, பெண்களும் வச்சிருப்பாங்க. என்னங்க ஐயா? ஆமா. கோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுங்க. இல்ல கோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல. என் பேர்ல வந்து பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும். அதுல ஒண்ணும். ஆனா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இவர் ஆண் இவர் பெண். அதுக்கு தான் காமாட்சி நாயுடுன்னு சொல்றேன். சரி இப்போ உங்க நாயுடுல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் காமாட்சி. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா கணவர் பேரை சேர்த்து வச்சுக்கோங்க. ஐயா இப்போ முத்துலட்சுமி ரெட்டின்னு போட்டாங்கல்ல. ஆமா. அவங்க ரெட்டி ஜாதி தானே. ஆமா. அந்த மாதிரி இப்போ காமாட்சி நாயுடுன்னு அவங்களும் போட்டாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி ஜாதி இல்ல. அந்த ரெட்டி ஜாதி இல்லையா? முத்துலட்சுமி ஏங்க முத்துலட்சுமி பத்தி முழுசா தெரியுமா தெரியாதா? ஏன்னு தெரியல. அந்த அம்மா வந்து இவங்க இந்த ஜாதி. இது பொட்டு கட்டுற ஜாதி. சரியா? அந்த ஜாதியில பிறந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த காலத்தில் இவங்க ரொம்ப இது பண்ணி ஒரு வழியாக சீட்டை வாங்கி டாக்டருக்கு படித்து டாக்டர் தொழில் பார்த்து அதுக்கப்புறம் புற்றுநோய்க்கு வந்து அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் போய் அதான் தான் அந்த அம்மா பேரால் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆமாம். அதனால அந்த அம்மா வந்து பொட்டு கட்டிதான் என்னது ஐயா? நீ இதெல்லாம் சாமிக்கு பொட்டு கட்டுறதுங்க. சரி, நம்ம ஊருக்கு போனால் நம்ம பொட்டியும் நம்ம கட்டிக்க போகிறோம். இங்கே கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க. இப்போ இந்த துபாய் இல்லைங்கய்யா, வெளிநாட்டு வரேன்னா பொட்டி கட்டி தரத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்கய்யா, பேக்கிங் பண்ணுறது அந்த மாதிரியா?
ஆ இசை வேளாளருங்க போதுமா? அந்த அம்மா வந்து இசை வேளாளர் இசை வேளாளர்னா இப்போ என்னய்யா பொட்டு கட்டின்றீங்க இசை வேளாளர்? பொட்டு கட்டுற ஜாதி அதுதான், பொட்டு கட்டுற ஜாதின்னு விளக்கமா சொன்னேன் நான். பொட்டு கட்டுறதா என்னது? அதாங்க சாமிக்கு, அதாவது ஒவ்வொரு கோயில்ல பெண்கள் வந்து சேவை செய்வாங்க, அவங்களுக்கு வந்து சாமி தான் தாலி கட்டுற மாதிரி பூஜை பண்ணி அந்த அம்மா கழுத்துல ஒரு சாமி நேர்ந்து விட்டுருவாங்க சாமிக்கு. சாமினா ஊருக்கு பொது தானே? ஆமாங்க, சாமிக்கு அப்பா, ஐயோ, சாமிக்கு சேவை செய்யறது இதுக்கு நானும் பொறுப்பு இல்லை. சாமிக்கு சேவை செய்யறதுக்கு ஐயோ, ஊருக்கு இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கும் சம்பந்தம். முட்டாள்தனமா பேசக்கூடாது. சாமிக்கு அந்த காலத்துல வந்து சாமிக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதான் ஒரு பாட்டு ஒண்ணுதுல்ல, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் கத்தருன்னு. அதெல்லாம் நாங்க ஒண்ணு மாட்டிக்கிடல, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு ஒண்ணும் தெரியாது, இதை பத்தி நான் கேட்கல. வரலாற்று பேராசிரியர். வேணாம், நீங்க சொன்னது என் காதுல உள்ள. ஆகையினால முத்துலட்சுமி அம்மா வந்து அவ்வளவு சாதாரணமான பெண் இல்ல, பெரிய போராளி. சரி, போராளி 8ஆம் தேதி வரதுக்கும் முத்துலட்சுமி ரெட்டிக்கு என்ன சம்பந்தம்? ஏய், இவர் தானடா சொன்னாரு முத்துலட்சுமி ரெட்டின்னு சொன்னாரு. அதுல இருந்து தான் அது வந்துச்சு. அவர் அந்த அம்மாவை பத்தி என்ன தெரியும் உங்களுக்குன்னு கேட்டேன். தமிழ்ல இருந்து கன்னடம் வந்த மாதிரியா? ஆமா, கன்னடம் மட்டுமா வந்துச்சு, தெலுங்கு வந்துச்சு, மலையாளம் வந்துச்சு, துளுவம் வந்துச்சு, எல்லா மொழிகளும் தான் வந்துச்சு. அடங்க மாட்டேங்குது. அடங்காது இல்ல. ஆமா, ஏன்னா தமிழ முழுங்கிடுச்சுல தெலுங்கு. ஆமா ஆமா, திண்டு தென்னை எடுத்து இருக்குல்ல. ஆமா, ஐயோ நெஞ்சுக்கிட்ட இருக்கு. கடப்பார் எடுத்து வயிற்ற குத்தி கீச்சு தமிழ் எடுக்கணும் வெளியில. எடுத்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, எடுப்போம். செந்தமிழன் சீமான் வருகிற போது அடைய எங்க நீங்க வேற, அதாவது பூச்சாண்டி வரான்னு சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுவானுங்க, பார்த்துருக்கியா? இல்லைன்னா இந்த நிலாவை பிடிச்சி தர்றேன்பா, இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நிலாவை பிடிச்சி தர்றேன், பூச்சாண்டியை பிடிச்சி கொடுத்தா. செந்தமிழ் சீமான் வந்தால் இல்ல, இந்த பூச்சாண்டியை சொல்ற மாதிரி பார்த்தாலும் ஒரு இந்த பூச்சாண்டி செந்தமிழ் சீமான் வருவாரு. ஆமா, தமிழன் என்ற கடப்பாரை எடுத்து உங்க வயிற்றுல குத்தி அந்த தமிழை மீட்டு எடுப்பாரு. எடுங்க. ஏன் அவ செந்தமிழ் சீமான் வருவாரு, அவருடைய தம்பி வர மாட்டாரா? அவ கூட இருப்பாரு. அண்ணா வந்தா தம்பி இல்லாமையா? இப்ப கூட்டணி அமைப்பு தெரியுமா உனக்கு விஷயம்? பாட்டாளி மக்கள், செந்தமிழ் சீமான், விஜய், நான் இவங்க யாரு, நம்ம கேப்டன் கட்சி இல்ல, அதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காரு. 4 பேர் இப்ப 4 பேர்த்திட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தா நடக்குது. இப்ப கூட்டணி வருதா இல்லையா பாரு, பொறுத்து இருந்து பாரு. பக்கத்துல இருக்கிற நல்லா இருந்துட்டா வயிறு எரிமை எங்களுக்கு. இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் சீட்டு பேரம் இல்ல, பண பேரத்துல இருக்கு. பண பேரம் முடிஞ்சுன்னா அப்பா தான் புள்ள இதெல்லாம் ஒழுங்காயிடும், அவ்வளவுதான். சரிங்கய்யா, இப்ப ரீசெண்டா இந்த ஜூலை 13ஆம் தேதி வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு புத்தகம் வெளியிடுறாங்க. கேட்டு பல பேருக்கு வரும் நுரை. என்ன வள்ளுவர் மறை வைரமுத்து உரை? யாருக்கும் நுரை வராது, சிம்மைக்கு வேணா வரும். எனக்கு சம்மந்தம் இல்லப்பா. ஆமா, அந்த மாதிரி தான் அவரை பத்தி தவறா பேசுறாங்க. அது எனக்கு தெரியாது, நான் பார்க்காத ஒரு விஷயத்த நான் தலையிட முடியாது. உண்மையை பேசியிருக்கலாம், உண்மை இல்லாத பேசியிருக்கலாம். அது அவங்க நமக்கு தேவையில்லாத விஷயம். வைரமுத்துவினுடைய உரையை பத்தி மட்டும்தான். அந்த உரைக்கு என்ன சொன்னார்ல, நுர வரும்னார்ல, அதுக்கு தான் சொன்னேன். அந்த உரையில் பொறாம வரும். அந்த உரையில் கத்தி இருக்கிறதா வரும் ஐயா? அந்த உரையில் கத்தி இருக்கா? அந்த கத்தி குத்துமா? கத்த குத்துமா? அது கேட்டு தான் சொல்லணும் ஐயா. கேட்போம், கருப்பு வைரத்திட்ட கேட்போம். பாவீங்களா, மானம் கட்டவனுக்கு பேரு என்னங்க? மன்னாதி மன்னன். பேரே வைரங்க, வைரமுத்து. ஒரு கவிதை படிச்சேன், பேரே வைரம். வைரத்துக்கு நான் ஒரு கவிதை படித்தேன். கெட்டு போவதற்கு எதுக்கு கேள்வி அவர் வரைக்கும் காத்திருக்கணும்? வைரமுத்துவின் பேனா இளமையில் முறிந்தது, அதனால் ஒரு சொகுசான வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஜெயகாந்தன் பேனா வயசாகி போய் முறிந்தது, அதனால் கெட்டு போகிறதுக்கு எதுக்கு கேள்வி அவர் வரைக்கும் காத்திருப்பானே அப்படின்னு ஒரு கவிதை படிச்சையா. அப்போ சின்ன வயசுல கெட்டாரோ அவரு? யாரு? வைரமுத்து. எனக்கு தெரியாத. கெடுத்தவன் யார்? நடந்தது என்ன? குற்றம்.
குற்ற பின்னணி திமுகவோடு அது சேர்ந்து இல்ல இல்ல ஏற்கனவே அவங்க எல்லாம் குற்ற பின்னணியுடைய குடும்பத்தை சார்ந்த ஐயோ ஏப்பா சத்தியமா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. டேய் டெய்லி அந்த காலத்துல சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த குற்ற பரம்பரைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஐயோ கையெழுத்து போட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்களும் தான் நானும் ஆஃப் த ரெக்கார்ட் வரைக்கும் ஒரு ஆன் த ரெக்கார்ட் இருக்காரு. ஆமா நான் எல்லாமே ஐயா வந்து ஐயா கையெழுத்து போட்டு இங்க தான் பாருங்க, ஒரு தமிழ் சாதியை இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்தாதீங்க. அது வெள்ளைக்காரன் வந்து அவன் பண்ணி வச்சிருந்தான். எங்க நான் என்னத்த சொன்னேன் உண்மையை தான் சும்மா சொன்னேன். நீங்க ஒரு தெலுங்காரன் வந்து ஒரு தமிழ் சாதியை வந்து அடடடடடா, இதுல எங்க தமிழ் வந்து இப்ப இல்ல இல்ல வந்துச்சு? நாங்க பறையர் சாதி பற்று பிற சாதி நட்புன்றோம்ல அதை உடைக்கிறாராம் அவரு. அடடடடடா. மூர்த்தி வச்சுக்கினே இந்த மாதிரி பேசிட்டாரு காமாட்சி. ம், ம். மூர்த்தி கேட்கறன்னு வெளியில நாளைக்கு ஒரு டாக் வரும்ல, உடைக்கிறாராம் காமாட்சி, உடைக்குதான் திராவிடம். ம். இதெல்லாம் பெரிய மனுஷன் செய்யற வேலையா அதெல்லாம்? நாங்களா செய்யறோம், நீங்க தாயா வாயை பொத்திக்கிட்டே இருந்துட்டு டவக்குன்னு என்னமோ சொன்ன ஊசி குத்துன மாதிரி குத்துறீரு. குத்திக்கிட்டு இருக்கு ஐயா. நன்றி.